நிழலாடும் நினைவில் நின்று களவாடி கடிகாரம் காலம் நேரம் சுழற்றிடுவே காணவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு க்யூட்டான லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொலாஜ் போய்க்கோங்க. கொலாஜ் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் ஸ்டிச் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து 2 டைம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இப்போ ஃபோட்டோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜை வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துறேன். இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிட்டு ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கொடுத்து வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் வந்து வீடியோ கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல கொலாஜில், ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேன்வாஷ் போய்க்கோங்க. கேன்வாஷ் போயிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்து ஜூம் பண்ணி சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். பென்சில் ஐக்கன் டச் பண்ணி நீங்கள் எவ்வளோ செகண்ட் வீடியோ மேக் பண்ணி போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட் கொடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. இப்போ வந்து ஸ்டாச்சுவேஷன் வந்து ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வார்ம்த் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹைலைட் இருக்கும், ஸோ ஹைலைட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த விக்னைட் ஆப்ஷனும் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கொண்டு வந்து கடைசியில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ வந்து மேலே இழுத்து ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. நம்ம கட் பண்ணாலும் ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது வந்து வீடியோ டெண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கான்ஸ்டன்ட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த விக்னைட் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், மாஸ்க் ஆப்ஷன் போய்க்கோங்க. மாஸ்க் போயிட்டு சர்க்கிள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது சைடில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும், ஸோ அந்த ஆரோ மார்க்கை வந்து ஸோ இந்த மாதிரி வந்து இழுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடில் வந்து பிளர் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த லைட்டாக பிளர்ராக இருக்க மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. லைட்டாக பிளர்ராக இருக்க மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. ஸ்டிக்கர் போயிட்டு இப்போ வந்து இமேஜஸ் போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி இப்போ வந்து பிஎன்ஜி இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அகெயின் ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி ஸோ அதே மாதிரி அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸோ வச்சுட்டு ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வீடியோ டு எண்ட் வரைக்கும் ரெண்டுமே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மியூசிக் போய்க்கோங்க. மியூசிக் போயிட்டு மை மியூசிக்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எனக்கு செகண்ட்ஸுக்கு அதிகமாக வந்து சாங் இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மியூசிக்கை டச் பண்ணி பீட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. பீட் வந்து கரெக்டாகவே செட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பிளேஸு. ஸோ லிரிக்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்கவும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து பீட் செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போய்ட்டு
ஆல்ரெடி நான் லிரிக்ஸ் வந்து குரோம்லேருந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எடிட் போய்க்கோங்க. எடிட் போயிட்டு ஃபாண்ட் வந்து நான் இந்த ஃபாண்ட் வந்து நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அகெயின் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இப்போ வந்து எடிட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் இருக்க அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே சிங்கிள் லெட்டர்னு இருக்கா, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. வீடியோ டு எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீட் செட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அதுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து செகண்ட் வந்து எடிட் கொடுத்து நான் அதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருந்தேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதனால தான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இதே மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகும். இப்போ வந்து இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் அதே லோட் ஆகும், அப்புறம் ரிமூவ் ஆகிடும். இப்போ மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க.